அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற அந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி தான் நாம ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். தலைப்பில பார்த்த மாதிரி எண்ணி 3 நாளுல, அதாவது மார்ச் 31 அப்புறம் உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுது. இது நான் சாதாரணமா சொல்ற வார்த்தை இல்ல, உங்களுக்காக அந்த தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு இறுதியான முடிவு. ரொம்ப நாளா நீங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கும் நீங்க வடிச்ச கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த பொன்னான நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றமா தான் இருக்க போகுது. ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க பட்ட பாடு, அனுபவிச்ச அவமானம், உங்களோட மன உளைச்சல் எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் கண்ணை மூடிட்டு தூங்கல, உங்களுக்கான சரியான நேரத்தை தான் அவர் இவ்வளவு நாளா செதுக்கிட்டு இருந்தாரு. கடந்த சில வருஷங்களா உங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. யார உசுருக்கு உசுரா நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு முதுகுல குத்தி பெரிய துரோகம் பண்ணிருப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே செஞ்சிருப்பாங்க. பண கஷ்டம் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்க, மன கஷ்டம் இன்னொரு பக்கம் உசுரை எடுக்குன்னு ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க. எவ்வளவோ நேர்மையா உழைச்சும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம வேற யாருக்கும் அந்த பேர் போயிருக்கும். நமக்கு மட்டும் ஏண்டா வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது, நாம பிறந்ததே ஒரு சாபமா அப்படின்னு பல ராத்திரிகள் தூக்கம் வராம தலையணையில முகம் புதைச்சு அழுதுட்டே யோசிச்சிருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே தோன்ற அளவுக்கு நீங்க பல கடுமையான சோதனைகளை கடந்து வந்திருக்கீங்க. தொழில்ல பெரிய நஷ்டம், வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை, குடும்பத்துல எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எதையும் நீங்க விட்டு வைக்கல. எல்லாமே உங்களை பாடாப்படுத்திருச்சு. ஆனா இது எல்லாமே உங்க ஒரு வலிமையான மனுஷனா மாத்துறதுக்கு அந்த கால நேரம் கொடுத்த ஒரு பெரிய பரீட்சை தானே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இப்போ கிரகங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறிட்டு வருது. குறிப்பா இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க ராசிக்கு நடக்க போற அந்த கிரக மாற்றம் ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களோட ராசிநாதனான சுக்கிரனோட ஆதிக்கம் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போறதால இத்தனை நாள் இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே இனிமே எந்த தடங்களும் இல்லாம மளமளன்னு நடந்து முடியும். உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல விஷயங்கள் கண் முன்னாடி நடக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும் மிகப்பெரிய வரவேற்பும் கிடைக்க போகுது. எண்ணி 3 நாளுல ஒரு பெரிய ஆச்சரியமான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அது உங்க வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இழுபறியா இருந்து காத்துட்டு இருந்த ஒரு சுப காரியமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப நிச்சயம், அந்த செய்தி உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலையும் மொத்தமா தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய நிம்மதியை உங்க முகத்துல கொடுக்கும். உங்க மனசு இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கலாம். எதை தொட்டாலும் தப்பா போகுதோ, நாம எடுக்கிற முடிவு சரியா வருமாங்கிற பயம் உங்களுக்குள்ள ஓடி போய் கிடக்கு. ஆனா இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையே இல்லை. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களை கேவலமா பேசினவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து வாயடிச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உறவினர்கள் மத்தியில உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை ஒரு ஆளா மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு கெத்தான நிலைமை உருவாகும். யாரெல்லாம் உங்களை எந்த பிரயோஜனமும் இல்லாதவங்கன்னு தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கே நீங்க யாருன்னு ஆணி அடிச்ச மாதிரி நிரூபிச்சு காட்டுறதுக்கான அரிய வாய்ப்பை அந்த கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்க போகுது. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் உங்க செயல்ல ஒரு அசாத்தியமான தெளிவும் இனிமே தானாவே வந்து சேரும். எப்பன விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒரு 10-20 ரூபாய்க்கு கூட பலர்கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு ரொம்ப மோசமான நிலைமை உங்களுக்கு வந்திருக்கும். காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக பல ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. ஆனா மார்ச் 31 பிறகு உங்க பொருளாதார நிலைமையில ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரப்போகுது. எங்க இருந்தாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம், வராதுன்னு நீங்க விட்டுட்ட பணம் எல்லாமே சரியா உங்க கைக்கு வந்து சேரும். அடைக்க முடியாம உங்களை தூங்க விடாம திணற வச்சுக்கிட்டு இருந்த பெரிய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்து உங்களுக்கான சேமிப்பு அதிகமாகும். உங்க திறமைக்கும் உங்க உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய முழுமையான பலன் உங்களுக்கு பணமா வந்து கொட்ட போகுது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்க நினைச்சாலோ, இல்ல ஏற்கனவே இருக்கிற தொழிலை பெருசா விரிவுபடுத்த நினைச்சாலோ அதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சரியான நேரம். தொட்டதெல்லாம் துலங்குன்னு பெரியவங்க சொல்வாங்களே, அந்த மாதிரி நீங்க இனிமே வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடி தரப்போகுது. உடல் ஆரோக்கியத்துல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு தெளிவு பிறந்தாலே உடம்பு தானே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்குறதால உங்க முகத்துல ஒரு புது களியும் சுறுசுறுப்பும் வந்து சேரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த தேவையில்லாத மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழக்கூடிய ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைங்க வழியில உங்களுக்கு இருந்து வந்த பெரிய கவலைகள் நீங்கி அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான வாசல் இப்போ திறக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க பாதையில தெரிய போகுது. உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமே உங்களோட பொறுமை தான். இவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் சரி பாத்துக்கலான்னு மனசுக்குள்ளேயே தாங்கிட்டு வெளியில சிரிச்சுட்டே சுத்துற அந்த குணம்தான் உங்களை இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த பொறுமைக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய முழுமையான காலம் இப்போ கனிஞ்சு வந்திருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாம் தானாவே விலகி உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய உண்மையான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு பக்கபலமா நிக்க போகுது. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ உங்க வாழ்க்கையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினாலோ தயங்காமல் கேளுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த நெருக்கடி கொஞ்ச நஞ்சமா என்ன? நீங்க செஞ்ச நல்ல வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ காரணமே இல்லாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நம்ம நேரம் இவ்வளோதானான்னு நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 31க்கு அப்புறம் உங்க உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை வேலை வாங்கினவங்க உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளிவிடணும்னு நினைச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்து நிக்க போறீங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முடங்கி கிடந்த முதலீடுகள் எல்லாம் இப்போ இரட்டிப்பு லாபத்தை தர ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய பிரச்சனையே கூட இருந்தே குழி பறிச்சவங்க தான். முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு பின்னாடி உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க நல்ல மனசுக்கு யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு அடையாளம் காண முடியாம பலமுறை ஏமாந்துருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அந்த தெய்வம் உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா விலக்கி வைக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி நடந்த சதி வலைகள் எல்லாம் ஒன்னு ஒன்னா உங்க கண்ணுக்கு தெரிய வரும். உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை காலம் ரொம்ப சீக்கிரமாவே கொடுக்க போகுது. நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கான நியாயத்தை அந்த இறைவனே நின்னு வாங்கி தருவார். இனிமே உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி எப்பவுமே அரணாக இருந்து காக்கும். உங்களை ஏமாத்தினவங்க உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அகுடும்ப விஷயத்துல நீங்க எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போனாலும் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. நீங்க செஞ்ச தியாகங்களை யாருமே பெருசா மதிக்கல. ஆனா இந்த 3 நாளுக்கு பிறகு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க அருமைய முழுசா உணருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் காத்துல பறந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் அனுசரணையும் அதிகமாகும். ரொம்ப வருஷமா கல்யாணம் தள்ளி போகுதேன்னு கவலைப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வரன் தேடி வரப்போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த நேரத்துல ஒரு அற்புதமான சுப செய்தி கிடைக்கும். உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா நடக்காம இருந்த சுப காரியங்கள் எல்லாம் இனிமே வரிசையா ரொம்ப தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்க வீட்டு விசேஷத்துல கலந்துகிட்டு உங்களை வாழ்த்துறத பார்த்து நீங்களே ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மமும் தான். உங்களோட குலதெய்வம் இத்தனை நாளா உங்க கூடவே இருந்து உங்க கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. இப்போ உங்களை கை தூக்கி விடுறதுக்கான சரியான நேரம் வந்துருச்சுன்னு தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு. அதனாலதான் எண்ணி 3 நாள்ல உங்களுக்கு இந்த பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு அடிச்சு சொல்றேன். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியமும் ஒரு புது நம்பிக்கையும் பிறக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு சுறுசுறுப்பு உங்களை தொத்திக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் இனிமே உங்களுக்குள்ள துளி கூட இருக்காது. உங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். எடுத்த காரியத்துல எந்த தடங்களும் வராது. கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு ரொம்ப நாளா தள்ளி போட்ட வேண்டுதல்களை எல்லாம் இனிமே எந்த தடையும் இல்லாம செஞ்சு முடிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயத்தை நீங்க முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கையே பாதி வெற்றியை உங்களுக்கு தேடி தரும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. ஏன்னா
திடீர்னு ஒருத்தனுக்கு யோகம் அடிச்சா சுத்தி இருக்கிறவங்க கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்த்து வயித்தெரிச்சல் படுறதுக்குன்னே ஒரு கூட்டம் கிளம்பி வரும். அதனால உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை அது முழுசா நடந்து முடியற வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. குறிப்பா பணம் காசு விஷயத்துல ரொம்ப ரகசியமா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற லாபத்தையோ இல்ல திடீர்னு கிடைக்க போற பணத்தையோ பத்தி சொந்தக்காரங்க கிட்ட கூட பெருமையா பேச வேண்டாம். ஏன்னா அவங்க கண் திருஷ்டியே உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு அமைதியா இருந்தாலே போதும். அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க நினைச்சது எல்லாமே எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற திட்டங்களை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. நீங்க சாதிச்சு காட்டினதுக்கு அப்புறம் இந்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். அந்த நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்க ராசிக்கு இந்த மார்ச் 31 அப்புறம் நடக்க போற இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா தேடி அலைஞ்ச ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு விஷயம் தானா உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல நீங்க வாங்கணும்னு நினைச்ச ஒரு சொத்தா இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையா கூட இருக்கலாம். கோர்ட் கேஸ்ன்னு வருஷ கணக்கா இழுத்துட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சு உங்க மேல பொய் வழக்கு போட்டவங்க எல்லாம் இனிமே அவங்க செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால சட்ட ரீதியான எல்லா சிக்கல்களும் சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இதுக்காக நீங்க நிறைய பணம் செலவு பண்ணி அலைஞ்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த செலவும் மிச்சம், உங்க அலைச்சலும் மிச்சம். உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி நீங்க ரொம்பவே லேசா உணர்வீங்க. இது எல்லாமே அந்த குலதெய்வத்தோட அருளால உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையே இல்லை. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன வலிகள், தூக்கமின்மை, மன அழுத்தம் எல்லாமே காத்துல பறந்த மாதிரி காணாம போயிடும். ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வராம எதையோ யோசிச்சுக்கிட்டே புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. ஆனா இனிமே எந்த கவலையும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி நிம்மதியா தூங்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய கம்பீரம் உண்டாகும். உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் நீங்கி ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி அவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலே உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. உங்க சிரிச்ச முகத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களே சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில இனிமே சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது. வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேற போகுது. உங்க வண்டியில உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா பயணம் செய்ய போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தியானம், சாமி கும்பிடுறது, ஆன்மீக பயணங்கள் போறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் போது தானாவே அந்த இறைவனை தேடி உங்க கால்கள் நடக்கும். நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தடைப்பட்டுக்கிட்டே இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் எந்த தடங்களும் இல்லாம போயிட்டு வருவீங்க. தர்ம காரியங்கள் செய்யறதுலயும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். நீங்க செய்யற ஒவ்வொரு சிறு உதவியும் உங்களுக்கு 100 மடங்கா புண்ணியத்தை சேர்த்து வைக்க போகுது. உங்க கைகளால 4 பேருக்கு அன்னதானம் செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயர்ந்த இடத்துக்கு போக போகுது. இத்தனை நாள் கையேந்தி நின்ன நிலைமை மாறி இனிமே மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு உங்க தகுதி உயரும். இது எல்லாமே சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. பல வருஷமா நீங்க சிந்தின வியர்வைக்கும் வடிச்ச கண்ணீருக்கும் அந்த இறைவன் கொடுக்கிற வட்டி முதலுமான ஒரு பெரிய சன்மானம். இதை முழுசா ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை மட்டும் நீங்க ரொம்ப கவனமா செய்ய ஆரம்பிங்க. இத்தனை காலமா ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல இருந்தா கூட நீங்க ஒரு அனாதை மாதிரி தனிமையில தான் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நமக்குன்னு உண்மையா ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு நினைச்சு பல ராத்திரிகள் கண்ணீர் விட்டுருப்பீங்க. நீங்க உசிரையே கொடுத்தா கூட உங்களை சந்தேகப்படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் உங்க சுத்தியே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கிரகங்களோட அமைப்பால இனிமே உங்க மேல இருக்கிற அந்த வீண் பழிகள் எல்லாம் தவிடுபொடியா போக போகுது. உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய தங்கமான மனுஷன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க காலடியில வந்து நிக்கிற காலம் இது. குறிப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு வீட்டுல இருந்த அத்தனை எதிர்ப்புகளும் மாயமா மறைய போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் அவங்கள வழிய வந்து உங்களை ஏத்துக்க போறாங்க. இது எல்லாமே உங்க நல்ல மனசுக்கு அந்த இறைவன் கொடுக்கற ஒரு பெரிய அங்கீகாரம். லகடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம ஊரை விட்டு போயிடலாமான்னு கூட சில நேரத்துல உங்களுக்கு தோணி இருக்கும். கடன் கொடுத்தவங்க தேடி வந்தாலே பயந்து நடுங்குற அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும். ஆனா இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க ஜாதகத்துல தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பண வரவுக்கான இடம் ரொம்ப பிரகாசமா ஒளிர ஆரம்பிக்குது. நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து பணமழை கொட்ட போகுது. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரும்.
அடகு கடையில தூங்குற உங்க நகைகள் எல்லாம் சீக்கிரமே உங்க கைக்கு வந்து உங்க கழுத்தையும் உடம்பையும் அலங்கரிக்க போகுது. கடன் எல்லாம் அடைஞ்சு உங்க சேமிப்புல ஒரு பெரிய தொகையை நீங்க பார்க்க போறீங்க. ஒருத்தங்கிட்ட கை நீட்டி காசு கேட்கிற நிலைமை மாறி 4 பேருக்கு அள்ளி கொடுக்கிற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளர போகுது. வேலை தேடி அலைஞ்சு அலைஞ்சு கால் கடுக்க போன இளைஞர்களுக்கு ஒரு அருமையான அரசு வேலையோ இல்ல நல்ல சம்பளத்துல ஒரு பெரிய நிறுவனத்துல வேலையோ கிடைக்க போகுது. வேலை தேடி போன இடத்துல பல முறை நிராகரிக்கப்பட்டு ஏமாற்றத்தோடு வந்தவங்களுக்கெல்லாம் அதே இடத்துல இருந்து உங்களை கூப்பிட்டு பெரிய வேலை கொடுக்க போறாங்க. தொழில இது வரைக்கும் நீங்க போட்ட முதலீடெல்லாம் முடங்கி போய் கிடந்திருக்கும். நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்து தொழிலை மூடிடலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த தொழில் இனிமே சூடு பிடிக்க போகுது. தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க வியாபாரத்துல நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறீங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி படையெடுத்து வருவாங்க. லாபம் பல மடங்கா பெருக போகுது. இப்போ உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக சக்தி பாதுகாப்பு கவசமா மாறி நிக்குது. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து காவலுக்கு நிக்குது. எந்த ஒரு செய்வினை கோளாறோ கண் திருஷ்டியோ எதிரிகளோட சூழ்ச்சியோ இனிமே உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. சில பேருக்கு கனவுல சாமி வந்து சில விஷயங்களை உணர்த்துவாங்க. அந்த அளவுக்கு தெய்வத்தோட நேரடி பார்வையும் அருளும் உங்க மேல முழுசா விழுகுது. தொட்டதெல்லாம் பொன்னா மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த பொற்காலம் உங்களை தேடி வந்துருச்சு. இதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தொட போற உயரம் ரொம்ப பெருசு. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. பிள்ளைங்க விஷயத்துல இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச மனவேதனை கொஞ்ச நஞ்சமா என்ன? அவங்க உங்களை புரிஞ்சுக்கலையே, நாம சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ராத்திரி பூரா தூங்காம அழுதுருப்பீங்க. அவங்க படிப்புலயோ இல்ல அவங்க எதிர்காலத்தை நினைச்சோ உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. உங்க பிள்ளைங்களோட நடவடிக்கைகள்ல ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க பிள்ளையா இது இவ்வளோ கெட்டிக்காரனா இருக்கானேன்னு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலையேன்னு தவிச்ச பெத்தவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு நடந்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போற காலம்தான் இந்த காலம். படிக்கிற வயசுல இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப நாளா பாஸ் பண்ண முடியாம இருந்த கடுமையான பரீட்சைகள்ல கூட இப்போ ஈஸியா வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், கை நிறைய சம்பளத்தோட வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பல தடங்கல்களை சந்திச்சவங்களுக்கு இந்த மார்ச் 31க்கு அப்புறம் விசா சம்பந்தப்பட்ட எல்லா கதவுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம தானா திறக்கும். உங்க கனவு தேசத்துக்கு நீங்க கால் எடுத்து வைக்கிற அந்த பொன்னான நேரம் வந்துருச்சு. எந்த விஷயத்திலையும் ஒரு பிடிப்பு இல்லாம எதிர்காலத்தை பத்தின எந்த கவலையும் இல்லாம சுத்திட்டு இருந்த இளைஞர்கள் கூட இனிமே ரொம்ப பொறுப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற பல நல்ல விஷயங்கள் உங்க பிள்ளைங்க மூலமா நடக்க போகுது. அதிர்ஷ்டங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு வார்த்தையா தான் இத்தனை நாளா இருந்துச்சு. நாமெல்லாம் எங்க அதிர்ஷ்டத்தை பாக்குறது, நாம உழைச்சாதான் நமக்கு சோறுன்னு நீங்க ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த அதிர்ஷ்ட தேவதை நேரடியா வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள்ல பணம் போட்டு பல முறை நஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா விற்க முடியாம கிடந்த உங்க சொத்துக்கள் எல்லாம் திடீர்னு ஒரு பெரிய தொகைக்கு விலை போகும். அது மூலமா உங்க கையில கட்டா பணம் புழங்க போகுது. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்க கைக்கு வராத பூர்வீக சொத்துக்கள் இப்போ எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ரொம்ப சுமூகமான முறையில உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. ஏன்னா ஒண்ணு இவ்வளவு நல்லது நடக்கும்போது நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. பணம் காசு உங்க கைக்கு வந்த உடனே உங்களை சுத்தி புதுசா சொந்தம் கொண்டாட பல பேரு தேடி வருவாங்க. நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்க எல்லாம், உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட தேன் ஒழுகுன மாதிரி இனிப்பா பேசுவாங்க. அவங்க விரிக்கிற அந்த மாய வலையில மறுபடியும் ஏமாந்து விழுந்துடாதீங்க. உங்க பணத்துக்காகவும் உங்க புகழுக்காகவும் மட்டும்தான் அவங்க வராங்களே தவிர உங்க மேல இருக்கிற உண்மையான பாசத்தினால இல்ல. அதனால யார நம்புறது யார தள்ளி வைக்கிறதுங்கிறதுல நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். பழைய கசப்பான அனுபவங்களை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டே இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. உங்க ரகசியங்களை யாருக்கிட்டையும் கொட்டி தீர்க்காதீங்க. அமைதியா இருந்து சாதிச்சு காட்டுங்க. இத்தனை நாளா நீங்க கும்பிட்ட சாமியே உங்களுக்கு கண்ணை மூடிட்டாருன்னு நினைச்சு எத்தனையோ நாள் பூஜை அறையில உட்காந்து அழுதுருப்பீங்க. நாம செஞ்ச தப்பு என்ன, ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனைன்னு சாமி கிட்டேயே சண்டை போட்டிருப்பீங்க.
ஆனா உண்மை என்னன்னா, அந்த தெய்வம் உங்களை கைவிடல. உங்களை சுத்தி இருந்த கெட்டவங்களை அடையாளம் காட்டுறதுக்காகவும், உங்களை ஒரு இரும்பு மாதிரி ரொம்ப பலமா மாத்துறதுக்காகவும் தான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கான அந்த முன் ஜென்ம கர்ம வினை முழுசா முடிஞ்சு போச்சு. மார்ச் 31 அப்புறம் உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்களுக்காக காவல் நிக்க போகுது. இதுக்கு மேல எந்த ஒரு கெட்ட சக்தியோ செய்வினையோ இல்ல கண் திருஷ்டியோ உங்களை நெருங்க கூட முடியாது. நீங்க நிம்மதியா பெருமூச்சு விடுற காலம் வந்துருச்சு. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவை எடுக்கணும்னா 10 தடவை யோசிப்பீங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் அது சரியா வருமான்னு ரொம்ப பயப்படுவீங்க. இந்த பயமே உங்க முன்னேற்றத்துக்கு பெரிய தடையா இருந்துச்சு. ஆனா இனிமே உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி மாறப்போகுது. எந்த இடத்துல எப்படி பேசணும், யாருக்கிட்ட என்ன முடிவை சொல்லணும்னு ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள்ள தானா பிறக்கும். இவ்வளவு நாளா உங்களை அடக்கி வாசிக்க வச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து கம்பீரமா எந்திரிக்க போறீங்க. உங்க பேச்சுக்கு குடும்பத்திலயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. இவங்க என்ன செஞ்சிட போறாங்கன்னு ஏளனமா பேசினவங்க எல்லாம் இப்போ நீங்க எடுக்கிற அதிரடியான முடிவுகளை பார்த்து வாய் அடைச்சு நிக்க போறாங்க. தலைப்புல சொன்ன மாதிரி அந்த எண்ணி 3 நாள்ல நடக்க போற அதிசயம் என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வரப்போகுது. அது ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களை விட்டு தூரமா போன ஒரு சொந்தமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பொருளாதார நிலையை மாத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பா கூட இருக்கலாம். அந்த செய்தி உங்க காதுல விழும்போது உங்க கண்ணுல இருந்து தானா ஆனந்த கண்ணீர் வரும். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரே நொடியில மருந்து போட்ட மாதிரி அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட போகுது. உங்களுக்காக அந்த இறைவன் ரொம்ப நாளா செதுக்கி வச்சிருந்த பரிசு அது. அதை வாங்குறதுக்கு உங்க மனசையும் உடம்பையும் நீங்க முழுசா தயார்படுத்திக்கோங்க. இனிமே வரப்போற நாட்கள்ல உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு ஒட்டிக்க போகுது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற அந்த பயம் விலகி இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு வந்துடும். அடுத்தா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. நிம்மதியான தூக்கமும் ஆரோக்கியமான உடம்பும் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல ஒரு புது கலைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. வீட்டுல இருந்த தரித்திரம் முழுசா விலகி மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போற நேரம் இது. உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டுமே வீசும். எந்த தடங்களும் உங்களை அசைக்க முடியாது. இது அந்த ஆண்டவன் உங்களுக்கு எழுதி வச்ச தீர்ப்பு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லியே ஆகணும். பல நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, யாருக்கும் துரோகம் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இத்தனை சோதனைன்னு நினைச்சு ரொம்பவே அழுதுருப்பீங்க. உங்களை சுத்தி இருந்தவங்க நல்லா சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஒரு மூலையில உட்காந்து உங்க கஷ்டத்தை நினைச்சு கண்ணீர் விட்டுருப்பீங்க. இந்த பந்தங்கள் மத்தியில கூட நீங்க ஒரு ஓரமா தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டா கூட அங்க போனா உங்களுக்கு தகுந்த மரியாதை கிடைச்சிருக்காது. உங்களை ஒரு ஆளா கூட பல பேர் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க ஜாதகத்துல நடக்கிற அந்த அற்புதமான கிரக மாற்றம் உங்களை ஒதுக்குனவங்களை எல்லாம் உங்களை தேடி வர வைக்க போகுது. இனிமே எந்த விசேஷமா இருந்தாலும் உங்களை முன்னாடி நிக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. கூட்டு வியாபாரம் செஞ்சு கூட இருந்தவங்களை கண்மூடித்தனமா நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த தொழில கூட இருந்தவங்களே கெடுத்து விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்பி பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கேட்க முடியாம கேட்டா சண்டை வருமோன்னு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டின பணம் எல்லாம் இப்போ ரொம்ப சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கைக்கு தானா வந்து சேரப்போகுது. உங்க உழைப்ப சுரண்டி வாழ்ந்தவங்க எல்லாம் இனிமே உங்க கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பாப்பீங்க. நீங்க யாரையும் பழிவாங்க வேண்டாம். அந்த குலதெய்வம் உங்களுக்கான நியாயத்தை தட்டி கேட்கிற காலம் இது. உங்களுக்கு சேர வேண்டிய ஒவ்வொரு பைசாவும் எந்த குறையும் இல்லாம உங்களை வந்து சேரும். சில பேருக்கு வீட்டை மாத்தணுமா இல்ல ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் பொழப்பு தேடலாமான்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இருந்த இடத்துலயே எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தாச்சு. இனிமையாவது கொஞ்சம் நிம்மதியா வாழலான்னு நினைச்சு இடம் மாற துடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான சரியான நேரம் இப்போ கனிஞ்சு வந்துருச்சு. நீங்க மாறுற புது இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இருந்த தரித்திரம் எல்லாம் பழைய இடத்துலயே முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க கால் எடுத்து வைக்கிற புது வீடு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப மழமழன்னு நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். உங்க அக்கம் பக்கத்துல கூட ரொம்ப நல்ல பழக்கம் உள்ள மனிதர்கள் அமைவாங்க. இது வரைக்கும் உங்க உடம்புல இருந்த பெரிய பெரிய உபாதைகள் எல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சின்ன வயசுலயே பல பேருக்கு மூட்டு வலி, முதுகு வலின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வைத்தியத்துக்குன்னு எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணியும் ஒரு பலனும் கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே நீங்க பாக்குற வைத்தியம் உங்களுக்கு நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். உங்க மனசு ரொம்ப லேசாக போகுது. இவ்வளவு நாள் ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி தலையில வச்சுட்டு நடந்த மாதிரி ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த பாரம் எல்லாம் மொத்தமா இறங்கி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்பவே உற்சாகமா மாற போறீங்க. உங்க சிரிச்ச முகத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில இனிமே சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. உங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இத்தனை நாளா மனசுல ஒரு பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நாமளும் யார்கிட்டயும் கையேந்தாம சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். குறிப்பா துணி வியாபாரம் மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஏதாவது ஆரம்பிச்சு 4 காசு சம்பாதிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு யாருடைய ஆதரவும் கிடைக்காம, முதலீடு செய்ய கையில காசும் இல்லாம உங்க ஆசையும் திறமையும் உங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சிருப்பீங்க. நாமெல்லாம் எங்க முன்னுக்கு வர்றதுன்னு நினைச்சு பல முறை தனிமையில அழுதுருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 31 அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு பண உதவி தேடி வரும். உங்க சொந்த காலில நீங்க தைரியமா நிக்க போற நேரம் இது. வீட்டுல உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம ஏளனமா பேசினவங்க வாயை அடைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க கையில காசு புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்க முகத்துல ஒரு தனி கம்பீரம் தானாவே வந்துடும். அதே மாதிரி விவசாயம் பண்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, சொந்தமா இடம் நிலம் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. பாடுபட்டு உழைச்சும் விளைஞ்ச பொருள் கைக்கு வராம பல நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. பூர்வீக நிலத்துல சொந்தக்காரங்க செஞ்ச பிரச்சனையால நிம்மதி இல்லாம வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சு அலைஞ்சு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த இழுபறியும் உங்களுக்கு இருக்காது. உங்க நிலத்துல நீங்க வைக்கிற பயிரெல்லாம் அமோகமா விளைஞ்சு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. சொத்துல இருந்த வில்லங்கம் எல்லாம் முழுசா விலகி உங்களுக்கான முழு உரிமையும் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் தாங்களாவே விலகி போயிடுவாங்க. அடமானத்துல வச்சிருந்த உங்க நிலத்தை எல்லாம் சீக்கிரமா மீட்டு மறுபடியும் நீங்க ஒரு பெரிய செல்வந்தரா வலம் வர போறீங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப காரியமும் நடக்காம ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். சொந்தக்காரங்கெல்லாம் எப்போ கல்யாணம் எப்போ விசேஷம்னு கேட்டு கேட்டு உங்களை நிம்மதியாவே இருக்க விட்டுருக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போனாலே இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயந்துகிட்டே பல உறவுகளை நீங்க தவிர்த்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க யாருக்கும் பயந்து ஒதுங்கி போக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த குலதெய்வத்தோட நேரடி ஆசையால உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமாவே கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்ப நல்ல வரன் அமையும். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம தவிச்ச தம்பதிகளுக்கு தொட்டில் கட்டும் பாக்கியம் நிச்சயமா கிடைக்க போகுது. இத பாக்குறப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இடத்துல இருந்து ஒரு புது வாழ்க்கை உங்க குடும்பத்துல துளிர் விட போகுது. உங்களை கேலி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க வீட்டு வாசல்ல வந்து வரிசையில நிக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய திருப்பு முனையை நீங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அது எல்லாமே உங்க கண் முன்னாடி நிஜமா நடக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க மத்தியில இனிமே நீங்க ஒரு ராஜாவா ராணியா வலம் வர போறீங்க. உங்க ராசிநாதனான சுக்கிரனோட முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளா கவலையில முகமெல்லாம் வாடி உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்க கூட பிடிக்காம இருந்திருப்பீங்க. கவலையால முடி கொட்டுறது, முகப்பொலிவு குறையறதுன்னு மனசளவுலையும் உடம்பளவுலையும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு வசீகரம் தானா வந்து ஒட்டிக்கும். முடி திருத்தம் செஞ்சு புதுவிதமான ஆடைகள் உடுத்தி உங்களை நீங்களே எப்படி கம்பீரமா காட்டிக்கலான்னு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். நீங்க நடந்து போனா 4 பேர் திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு மிடுக்கு வரப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இவங்க இவ்வளவு மாறிட்டாங்க, முகத்துல இவ்வளவு பிரகாசம் இருக்கேன்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை வருஷமா உங்களை ஒரு ஓரமா தள்ளி வச்ச சமூகம் இனிமே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் காத்திருக்கும். உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி உருவாகும். நீங்க சாதாரணமா பேசினா கூட அதை கேட்கறவங்களுக்கு அது பெரிய வேதவாக்கா தோணும். உங்களை எதிர்த்தவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க எல்லாம் இனிமே உங்க நிழலை கண்டாலே நடுங்குவாங்க.
ஏன்னா உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வச்சிருக்கு. தேவையில்லாத வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சவங்களுக்கெல்லாம் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் நெருங்கவே நெருங்காது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால உங்களை வம்புக்கு இழுத்தவங்க அவங்க செஞ்ச சூழ்ச்சியில அவங்களே மாட்டிக்க போறாங்க. உங்க மனசுல இருந்த பயம் மொத்தமா விலகி ஒரு சிங்கத்துக்கான தைரியம் உங்களுக்குள்ள பொங்கி எழப்போகுது. எதொழில் ரீதியா நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பல மடங்கா லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு சின்ன கடையோ இல்ல ஒரு சின்ன வியாபாரமோ செஞ்சுட்டு அதை பெருசாக்க முடியாம தவிச்சவங்களுக்கு யார் மூலமாவது ஒரு மிகப்பெரிய உதவி தானா தேடி வரும். நீங்க விக்கிற பொருளுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு உருவாகும். குறிப்பா பெண்கள் தாங்கள் தொடங்குற வியாபாரத்துல தங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்குவாங்க. உங்க வியாபாரத்தோட பேரு பட்டி தொட்டி எல்லாம் பரவி உங்களை நம்பி 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க தரம் உயரும். கையில காசு இல்லாம நீங்க விட்ட கண்ணீரெல்லாம் இனிமே நிம்மதி பெருமூச்சா மாறப்போகுது. செலவு பண்ண யோசிச்ச காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சு. இனிமே உங்க இரும்பு பெட்டியில பணம் விழுந்துகிட்டே இருக்க போகுது. இந்த பணத்தை வச்சு குடும்பத்துல அடுத்தடுத்து என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலான்னு நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா திட்டமிட ஆரம்பிப்பீங்க. வாடகை வீட்டுல இருந்துட்டு சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு மாசம் வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒரு சின்ன இடமாவது வாங்கி அதுல ஒரு சின்ன வீடு கட்டி நம்ம குடும்பத்தோட நிம்மதியா உட்காரணும்னு நீங்க கண்ட கனவு இந்த மார்ச் 31க்கு அப்புறம் நிஜமாக போகுது. வீடு கட்டுறதுக்கு வங்கியில கடன் கேட்டு அலைய விட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா இனிமே அந்த கடன் தானே உங்க கைக்கு சேரும். அதே மாதிரி வேலைக்கு போற இடத்துல போகிறதுக்கு ஒரு சரியான வாகன வசதி இல்லாம மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சொந்த வாகனம் வாங்குற அதிர்ஷ்டமும் காத்துட்டு இருக்கு. நீங்க புது வாகனம் வாங்கி உங்க குடும்பத்தோட அதுல சந்தோஷமா கோவிலுக்கு போற அந்த காட்சியை நீங்க சீக்கிரமே பார்க்க போறீங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த தீராத நோய்கள் கை கால் வலி மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள்ள வரும். உங்க முகத்துல இருக்கிற கவலையெல்லாம் மாறி உங்க வளர்ச்சிய பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெத்தவங்களோட ஆசீர்வாதம் முழுசா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா கும்பிடாம விட்ட குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா எந்த ஒரு நேர்த்தி கடனாவது இருந்தா அதை உடனே செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா உங்க குலதெய்வம் உங்களுக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அந்த தெய்வம் உங்களுக்கு 10 அடி எடுத்து வச்சு உதவி செய்யும். உங்க தலையெழுத்து மாறுற இந்த பொன்னான நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனா ஒரு தைரியசாலியா உங்க வாழ்க்கையை நீங்க வரவேற்க தயாரா இருங்க. உங்களை நீங்களே ரொம்ப வருஷமா கவனிக்காம விட்டுருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பம் வேலை கஷ்டம் கடன்னு ஓடி ஓடி உங்க முகத்தை ஒரு நிமிஷம் நிதானமா கண்ணாடியில பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இருந்திருக்காது. ஆனா இனிமே உங்க தோற்றத்துல நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் தானா வரப்போகுது. புதுசா முடி திருத்தம் செஞ்சு உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் ஆண்களா இருந்தா முகத்துக்கு கலையான ஒரு கெத்தான தாடின்னு உங்களை நீங்களே ரொம்ப அழகா மாத்திக்க ஆசைப்படுவீங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு இளமையா மாறிட்டீங்கன்னு கேட்கற அளவுக்கு உங்க வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல எப்பவும் ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல ரொம்ப வருஷமா ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும்னு போராடிட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பா சொந்தமா துணி வியாபாரம் செய்யணும், பெண்களுக்கான ஆடைகள் விற்கிற தொழில் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க ஆரம்பிக்கிற அந்த துணி வியாபாரம் பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப பிரபலமாகி வாடிக்கையாளர்கள் உங்க கடையை தேடி கூட்டமா வரப்போறாங்க. நீங்க தைரியமா உங்க சொந்த பெயர்ல ஒரு பிராண்ட் உருவாக்கி அதை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தானா உங்களை தேடி வரும். சின்னதா ஆரம்பிச்சாலும் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்கிற அளவுக்கு உங்க தொழில ஒரு அசுர வளர்ச்சி இருக்க போகுது. உங்களை பார்த்து காசு இல்லைன்னு கேவலமா பேசினவங்க கண் முன்னாடி நீங்க ஒரு பெரிய முதலாளியா கெத்தா உட்கார போறீங்க. தொழில் பண்ற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த ஒரு இனம் புரியாத பயம் மொத்தமா உங்களை விட்டு விலகிடும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். ரொம்ப வருஷமா உங்க மனசை அரிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கவலைக்கு இந்த மார்ச் 31 அப்புறம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. நீங்க தொட்ட மண்ணு கூட இனிமே பொன்னா மாறும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க அதிர்ஷ்டத்தை பார்த்து வாயடைச்சு போய் நிப்பாங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லா தடைகளையும் உடைச்சி எறியும். நீங்க யார்கிட்டயும் போய் ஒரு 10 ரூபாய்க்கு கையேந்த வேண்டிய அவசியம் இனிமே உங்க உசுர் உள்ள வரைக்கும் வரவே வராது.
உங்க குடும்பத்தோட நீங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டுமே வீசும். அந்த ஆண்டவன் உங்களுக்காக எழுதி வச்ச தீர்ப்பு இதுதான். இதை யாராலையும் எப்பவும் மாத்த முடியாது. உங்களை எப்படா கீழே தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருந்த கூட்டம் இனிமே உங்களை பார்த்து பயந்து ஓட போகுது. நீங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்க நல்ல குணத்தையே உங்களுக்கு பலவீனமா மாத்தி உங்களை பல தடவை ஏமாத்தி இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் உங்ககிட்ட பலிக்கவே பலிக்காது. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப பெரிய வழிகாட்டியா மாறப்போகுது. யார நம்பலாம், யார தூரமா வைக்கலான்னு ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு தானாவே வந்துடும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கெல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. நீங்க எந்த பழிவாங்கும் செயல்லையும் இறங்க வேண்டாம். காலம் அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கும். நீங்க உங்க வேலையை மட்டும் அமைதியா பார்த்துட்டு உங்க முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப பெரிய ஒரு உச்சத்தை தொட போறீங்க. இத்தனை நாளா 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்களை எதிர்பார்க்கிற நிலைமை இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்க உழைப்புக்கான முழுமையான பலன் பல மடங்கா உங்களை தேடி வரப்போகுது. இங்கேயோ முடங்கி கிடந்த பணம், இனி வராதுன்னு நீங்க விட்டுட்ட பணம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வீட்டுல பீரோ நிறைஞ்ச வழியிற அளவுக்கு பண வரவு இருக்க போகுது. தங்கம் சேரும். புதுசா நிலம் வாங்குற யோகம் ரொம்ப வலுவா இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பெரிய பொருளை எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா வாங்கி முடிப்பீங்க. உங்க குடும்பத்தோட வறுமை மொத்தமா விலகி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இவங்க உடம்புல இருந்த சோர்வு, மனசுல இருந்த பாரம் எல்லாமே காணாம போக போகுது. ஏதோ ஒரு பெரிய சுமையை தலையில சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி இத்தனை நாளா நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனிமே அந்த சுமை இறங்கி ரொம்ப லேசான மனசோட பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிற அழகான தருணங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமான அன்பை பரிமாறிக்க போறீங்க. உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமாவே ஒரு மங்களகரமான காரியம் நடக்க போகுது. அது சுப காரியமா இருக்கலாம், இல்ல புது வீடு கிரக பிரவேசமா இருக்கலாம். மொத்தத்துல உங்க வீடு இனிமே எப்பவுமே ஒரு சந்தோஷ கடல்ல மிதக்க போகுது. அந்த இறைவனோட பரிபூரண அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடுச்சு. உங்க சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க கூட உங்களுக்கு செய்ய தயங்கின ஒரு பெரிய உதவிய எந்த சம்பந்தமுமே இல்லாத யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு உங்க நேரம் இப்போ உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. நாம யாருக்காகவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்போ இவ்வளவு பெரிய நன்மையா நமக்கு திரும்பி வருதேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஊருக்குள்ள உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இனிமே நீங்க நடந்து போனா எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க பேச்சுக்கு ஊர்ல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. எந்த பஞ்சாயத்து, எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் உங்களை முன்னாடி நிப்பாட்டி தான் மத்தவங்க செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு தனி நம்பிக்கையும் மரியாதையும் மக்கள் மத்தியில தானாவே உருவாகும். இந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இவ்வளவு நாளா கஷ்டம் கஷ்டம்னு அழுதுட்டு இருந்த நீங்க இனிமே கிடைக்க போற சந்தோஷத்துல உங்க குலதெய்வத்தை மறந்துடக்கூடாதுன்னா உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போறது இந்த சாமி தான். ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு கோவிலுக்கு நீங்க குடும்பத்தோட போயிட்டு வர போறீங்க. அங்க போயிட்டு வந்த உடனே உங்க வீட்டுல இருக்கிற இருட்டு மொத்தமா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு தெய்வ சக்தி அரணா நின்னு காக்கும். வெளியில எங்கேயாவது போகும்போது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து மயிரிழையில தப்பிப்பீங்க. அது சாதாரணமா நடந்ததில்ல. உங்க கூடவே இருக்கிற அந்த குலதெய்வம் உங்களை காப்பாத்தி இருக்குன்னு நீங்க முழுசா உணர்வீங்க. 5 எண்ணி 3 நாள்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை கவலைகளையும் மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. இனிமே எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, நான் சாதிக்க பிறந்தவன்னு உங்க மனசுக்குள்ள நீங்களே 100 தடவை சொல்லிக்கோங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. உங்க கையில தொடறதெல்லாம் இனிமே தங்கம்தான். பல வருஷமா நீங்க இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை எந்த சத்தமும் இல்லாம சுமூகமா முடிய போகுது. வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சவங்க இனிமே நிம்மதியா வீட்டுல உட்காந்து பெருமூச்சு விட போறீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. இனிமே வர்ற ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான வெற்றியை மட்டுமே கொண்டு வரப்போகுது. எந்த திசையில திரும்பினாலும் உங்களுக்கு லாபமும் சந்தோஷமும் மட்டுமே உங்களுக்கு காத்திருக்கு. இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில நடந்த கெட்டதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. ஏன்னா இனிமே நடக்க போறது எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷமான திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறதால அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு.
உங்களை பார்த்து இவனாலாம் ஒன்னும் தேற மாட்டான், இவனாலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதுன்னு ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இனிமே உங்க முன்னாடி கை கட்டி நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. குறிப்பா இந்த மார்ச் 31 அப்புறம் நடக்கிற கிரக மாற்றம் உங்க ராசிக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பாரம் இப்போ காத்துல பறந்த மாதிரி காணாம போயிரும். யார நம்பி பணத்தை கொடுத்தோமோ அவங்க ஏமாத்திட்டாங்களேன்னு ராத்திரி பூரா தூங்காம அழுத காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஏமாத்தினவங்க மனசு குத்தி அவங்களாவே உங்க பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு உங்க நேரம் இப்போ ரொம்ப பலமா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி வதைச்ச உடம்பு வலிகள், வைத்திய செலவுகள் எல்லாமே இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு பெரிய கலை சேரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில இனிமே சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா தள்ளி போன ஒரு பெரிய சுப காரியம் இனிமே எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த எண்ணி 3 நாள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பெரிய அதிசயத்தை முழுசா நம்புங்க. யாருக்கிட்டையும் உங்க மனசுல இருக்கிற திட்டங்களை சொல்லாதீங்க. அமைதியா இருந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது உங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் அந்த சாமி கால்ல இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா வெளியே வாங்க. உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான், எல்லாமே லாபம் தான். இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். எல்லாரும் நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய உயரத்தை தொடப்போகுது. கடைசியா ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லிட்டு நான் இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த மார்ச் 31 அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். குறிப்பா பெண்கள் வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய துணி வியாபாரம் இல்லனா அழகு சாதனங்கள், புதுவிதமான முடி அலங்காரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்ப ஆரம்பிச்சா அதுல மிகப்பெரிய அளவுல லாபம் கொட்ட போகுது. நீங்க சொந்தமா ஒரு பேர் வச்சு ஆரம்பிக்கிற அந்த வியாபாரம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா வளரப்போகுது. உங்க திறமைய பார்த்து பல பேர் வியந்து நிக்க போறாங்க. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க ஆசைகள் எல்லாமே உயிர் பெற்று எழப்போகுது. அதனால எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா உங்க முழு முயற்சியை நீங்க இதுல போடலாம். உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானோட முழு ஆசையும் இருக்கிறதால தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாதான் மாறும். இது வரைக்கும் பல கஷ்டங்களை அனுபவிச்ச நீங்க இனிமே ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் எப்பவும் உங்களுக்கு ஒரு அரணா இருந்து காக்கும். யாருக்கெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கே அந்த கெடுதல் திரும்ப போய் சேரும். அதனால நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். உங்க மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கு அந்த ஆண்டவன் எப்பவும் துணையா நிப்பார். காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கான வேலையை சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. இனி 3 நாள்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த மிகப்பெரிய அதிசயம் உங்க கண் முன்னாடி நேர்ல நடக்கும். உங்க வீட்டுல சந்தோஷம், நிம்மதி, பண வரவு எல்லாமே நிறைஞ்ச வழியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கறதா அமைஞ்சிருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கும் இந்த காணொளியை கட்டாயம் பகிருங்கள். அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களையும் இனிமே நீங்க சந்திக்க போற நல்ல மாற்றங்களையும் மறக்காம கீழே கருத்துக்களா பதிவு செய்யுங்க. அப்போதான் உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மத்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். தொடர்ந்து நம்ம பதிவுகளுக்கு உங்க முழு ஆதரவை எப்பவும் கொடுங்க. உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த இறைவன் எல்லா விதமான செல்வங்களையும் அள்ளி கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.